நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா, இதுக்கு மேலே தாங்க இருக்குது நம்ம விஜய்க்கு ஆப்பு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து இனிமேல் நான் விஜய் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன், அவனுக்கு எவ்வளோ தில்லு இருந்தால் எவ்வளோ கொழுப்பு இருந்தால் இந்த அக்காலை மதிக்காமல் ஓவராக சீன் போட்டுருப்பான். போய் வீட்டை காலி பண்ணுறான்னா காலி பண்ணணும், காலி பண்ணியே ஆகணும். ஆனால் அவன் என்கிட்ட சட்டம் பேசுகிறான், ரூல்ஸ் பேசுகிறான். அவ்வளோ பெரிய ஆளாயிட்டான் அவன். அவனுக்கு இந்த ராஜேஸ்வரியோட மருமகனும் தெரிய காணும், தோத்தம் தாங்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு பிரச்சனை வேறு வந்துன்னு இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிளட்டும் போதேவி ஆறுமுகம் தாங்க. யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இவ்வளோ நாள் ஆச்சுலாம் மறந்துட்டு இருப்பீங்க. நம்ம விஜயோட மாமனார், அதாவது முன்னாள் மனைவியோட அப்பா, அவங்க வந்து இறந்துட்டாங்க. இது வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கேஸ் போயிடுச்சு. திரும்ப ஒரு பக்கம் இந்த ரீஓப்பன் பண்ணோம், இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு என்னது வந்து கொலை பண்ணான், என் மாப்பிள்ளை தான் கொலை பண்ணான், விஜய் தான் கொலை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. புஷ்பா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் மேலே கேஸ் பதிவாகுது. உடனே விஜய் எங்கே இருக்காரு, என்ன நோண்டுறான்னு சொல்லிட்டு நோண்டுறாங்க. ஏன்னா பழைய விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அங்கே இங்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்லடை போட்டு தேடணும். ஆனால் இப்போ டைரெக்டாக வீட்டாருக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டினே போயிருந்தாங்க. தான் வக்கீல்கிட்ட பேசியலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிற ரேஞ்சில் கூட இல்லை நம்ம விஜய் கிட்ட. ஏன்னா பணம் இல்லை. ஆனால் அவரோட ஓனர், அதாவது அவர் வந்து கார் வந்து ரிப்பேர் பண்ணியிருந்தார்ல, அங்கே வந்து செட்டில் இருக்கிற அவரோட ஓனர் வந்து வராரு வக்கீலோட வந்து, இந்த மாதிரி அவர் மேலே எந்த இதுவும் இல்லை, அவர் நல்லவர் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்துருச்சு, திரும்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலை வச்சு வந்து பேசுகிறாங்க. உடனே அதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சைலண்ட்டாக இருக்காங்க ஒரு பக்கம் அந்த இடத்துல போலீஸ் எல்லாம். சரி அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க, அப்போட நீங்கள் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போலீஸ் கொஞ்சம் தட்டி விடுறாங்க. உடனே போலீஸ் விட்டுறாங்க, வீட்டுக்கு வந்துடுறாங்க. உடனே பார்க்குறமே நம்ம ஆறுமுகம் போயிட்டு ஜட்ஜ் அம்மா கிட்ட, ஐயோ சாட்சியெல்லாம் அழிக்க பார்க்குறானே, கொலை பண்ணதான் வந்தானே, ஏப்பா சாட்சி அழிக்கிறான்றீங்களே, இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகி எவ்வளோ நாளாக தெரியுமா, 2 வருஷம் ஆகுது. இப்போ வந்து திரும்ப ரீஓப்பன் பண்ணுறீங்க, இதுக்கு சென்டரில் சாட்சியெல்லாம் அழிச்சிக்கவே மாட்டாங்களா? இப்போ தான் சாட்சி அந்த ஒரு நாள் தான் அழிச்சிருவாங்களா? என்ன சார் பேசுன்னு இருக்கீங்க, பேசணும்னு இருக்கீங்களா? வாயெல்லாம் உடச்சு போகிறோம், ஒழுங்காக ஓடி போயிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே எதுவுமே பேசாமல் எல்லாம் நம்ம மேலே தான் தப்பு, எல்லாமே நம்மள தான் கார்னர் பண்ணுறாங்க, இதுக்கப்புறம் அங்கே பேசி யூஸ் இல்லை, நம்ம எங்கே பேசணுமோ அங்கே போய் பேசணும், நம்மளோட அடி எல்லாமே இடி மாதிரி உழந்தா மட்டும்தான் இவங்க திருந்துவாங்க, அதுவரையும் நம்மளை செல்லா காசை தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து அவங்களோட ஸ்பெஷலான ஒரு ஐட்டத்தை இறக்க போகிறாங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து கரெக்டாக நம்ம வெண்பாவை வர வைக்கிறாங்க. வெண்பா வந்து எங்கள் அம்மா வந்து தெரியாமல் தவறி தான் விழுந்துட்டாங்க, நானும் என் கண் முன்னாடி பார்த்தேன், நான் தான் பார்த்தாதாரம், இது உங்கள் அப்பா இப்படி தான் சொல்ல சொன்னாங்களா, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன், எங்கள் அம்மாவை கொண்டுட்டு வந்தால் எங்கள் அப்பா கூட நான் எதுக்கு இருக்க போகிறேன், எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தவறி ஏதாவது நடந்து போச்சு, அதுக்கு எங்கள் அப்பாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கள் அப்பா மேலே பொய் கேஸ் போட்டு என்னை எப்படியாவது அந்த வீட்டுக்கு வர வச்சு என் சொத்தெல்லாம் பறிக்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எங்கள் சொத்தெல்லாம் ஆல்ரெடி பறிச்சுட்டாங்க. இப்போ வந்து அந்த சொத்து எல்லாம் நான் மேஜனாரானா அந்த சமயத்தில் மேஜராக இருக்கிற போது அந்த சொத்து எனக்கு நான் வந்து கேஸ் போட்டால் என் பேரில் வந்துடும், அது வரையும் அவங்க கண்ட்ரோல் இருக்கணும், அந்த சொத்தெல்லாம் அவங்க பிடிங்கணும், அதனால் இவளை இங்கேயே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பிளான்லேருந்து நான் எப்படியாவது தப்பிச்சாகணும் சார், தப்பிச்சு எங்கள் அப்பாவோட இதை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, எப்படியெல்லாம் பிரச்சனை உருவாக போகுது, எப்படியெல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் ரன் ஆக போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிச்சா மட்டும்தான் நம்ம வெண்பா சொல்கிறது உண்மையா, இல்லை ஆறுமுகம் சொல்கிறது உண்மையா, ராஜேஸ்வரி வந்து சொல்கிறது உண்மையா, ரஞ்சன் வந்து சொல்கிறது உண்மையா, மல்லி வந்து சொல்கிறது உண்மையா, இல்லை அன்னபூர்ணி சொல்கிறது உண்மையா, நாகு சொல்கிறது உண்மையா, பாபு சொல்கிறது உண்மையா, அரவிந்த் சொல்கிறது உண்மையா, இல்லை நம்ம விஜய் சொல்கிறதா உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். யார் சொல்கிறதும் உண்மை இல்லைங்க. ஆதாரம் எப்போவுமே உண்மையே திரட்டும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ஆனால் அது உண்மை இல்லை. காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒன்றும் சொல்லுங்க, அதுதான் ரியாலிட்டி, உண்மை. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சி யூ. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. டாடா, பை பாய்.